கொண்டாட்டங்கள் மனிதர்களின் வாழ்வியலோடே சேர்ந்தது. அவரவர் வசித்து வரும் இருப்பிடங்களுக்கு ஏற்பவும், காலத்திற்கு ஏற்ப மேம்பாடு அடைந்து வரும் கலாச்சாரத்திற்கு ஏற்பவும் கொண்டாட்டங்கள் மாறுபட்டுக் கொண்டே வருகின்றன. இன்று வரை அந்த கொண்டாட்டங்கள் மாறி வருகிறதே தவிர மாறாக தேய்ந்து விடவில்லை. உலகில் உள்ள பண்டிகைகள் அனைத்துமே அன்பை வெளிப்படுத்துவதையே பிரதானமாக கொண்டுள்ளது. எந்தவொரு பண்டிகையாக இருந்தாலும் ஏதாவதொரு நிகழ்வை நினைவூட்டும் விதமாக அன்பை வெளிப்படுத்துவதையே அடிப்படையாக கொண்டுள்ளது. அந்த வகையில் சகோதர சகோதரிகளுக்கு இடையேயான அன்பை வெளிப்படுத்திக் கொள்ளும் பண்டிகையே ரக்ஷா பந்தன். ரக்ஷா பந்தன். ரக்ஷா என்றால் ரட்சிப்பவர், அதாவது காப்பவர். பந்தன் என்பது பந்தம், அதாவது பாதுகாப்பான பிணைப்பு என்று அர்த்தம். அன்பை பெறாமல் தனித்து நிற்கும் மனிதர்களுக்கு அன்பு செலுத்த சகோதரி என்ற ஒரு உறவு உள்ளது என்ற எண்ணம் உளவியல் ரீதியாக ஒரு இளைப்பாறுதலை தருகிறது. சமூகத்தில் பல்வேறு படிநிலைகளில் அச்சங்களுக்கு உள்ளாகும் பெண் சகோதரன் என்ற நம்பிக்கையின் மூலம் பலம் பெறுவதும் ரக்ஷா பந்தன் பண்டிகையின் மூலம் வெளிப்படுகிறது. கேவர் என்னும் புகழ்பெற்ற ரக்ஷா பந்தன் இனிப்பினை தயாரித்து விற்பனை செய்யும் இனிப்பு கடை உரிமையாளர் பேசுகையில், ரக்ஷா பந்தனுக்காக இது கேவர்ன்ட்டு பண்ணியிருக்கோம். இது ரொம்ப ஃபேமஸான ஸ்வீட்டு. இப்போ இங்கே நிறைய போவோம். 22ஆம் தேதி ரக்ஷா பந்தன் வருது. இங்கே வந்து நிறைய பேர் இது வாங்கிட்டு சாப்பிடுவாங்க. இதுதான் ஃபெஸ்டிவல் ஸ்வீட்டு. 1 kg இது எவ்வளவு? 1 kg இது உங்களுக்கு தரோமா 400 ரூபாய்க்கு தரோம். 400. இது என்ன கண்டென்ட் சார் இதெல்லாம்? இது வந்து மைதா, சர்க்கரை, நெய் யூஸ் பண்ணுறோம். 3 நல்லா ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கும் டேஸ்ட்டு. இந்த டைமில் தான் இது கிடைக்குமா? ஆமாம், இந்த டைமில் தான் கிடைக்கும். இன்னும் 1 வீக் கிடைக்கும். அதுக்கப்புறம் க்ளோஸ் ஆகிடும். இந்த டைமில் தான் அது அதிகமாகவும் போகும். சீசன் ஸ்வீட் இது. மற்றபடி மற்ற எல்லா ஸ்வீட்டும் உங்களுக்கு வந்து ரெகுலராக எப்பயுமே கிடச்சிட்டே இருக்கும். இந்த டைம்ல தான் வாங்குவாங்க. கண்டிப்பா. ரக்ஷா பந்தன் உங்க வீட்ல செலிப்ரேட் பண்ணுவீங்களா? எல்லாரும் செலிப்ரேஷன் பண்றோம். எப்படி பண்ணுவீங்க சார் உங்க வீட்ல? அதாம்மா, அண்ணனுக்கு வந்து தங்கச்சிங்க வந்து ராக்கி கட்டுவாங்க. ராக்கி கட்டிட்டு அதுக்கப்புறம் ஸ்வீட் சாப்பிட்டுட்டு கோயிலுக்கெல்லாம் போயிட்டு காசு கீசெல்லாம் வாங்கிட்டு எல்லாம் அன்றைக்கி சந்தோஷமாக இருப்போம் நாங்கள்லாம். நீங்கள் உங்க சிஸ்டர்ஸ் எத்தனை பேர் உங்களுக்கு? எங்கள் சிஸ்டர் இருக்காங்க, 3 பேர் இருக்காங்க. இப்போ நாங்கள் அன்றைக்கி கடையில் லீவ் விட்டுட்டு போயிட்டு அவங்க வீட்டில் போயிட்டு இந்த கேவர் எடுத்துகிட்டு ஒரு சொந்தக்கார வீட்டுங்களுக்கு எல்லாம் ஸ்வீட்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் எல்லாம் அன்றைக்கி நல்லா சந்தோஷமாக இருப்போம். எல்லாம் வேறு வேறு ஊரில் இருக்காங்க. நாங்கள் ஓரளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு இங்கே இருக்கிறவங்களே சில சிஸ்டர்ஸாக நினச்சிக்கிட்டு அவங்கள மாதிரி நாங்கள் இது பண்ணுவோம். சில பேருக்கு ஃபோன் மூலயமா வாழ்த்துக்கள் தெரிவிப்போம். வெளிநாடு வெளியூர் என எங்கிருந்தாலும் ரக்ஷா பந்தனுக்காக சகோதர சகோதரிகள் கூடுவது வழக்கமாக உள்ளது. இதனால் திருமணம், தனி குடும்பம் என ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு மேல் தனித்து இருக்க வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்படும் சகோதர சகோதரிகள் இந்த நன்னாளில் கூடி அன்பை வெளிப்படுத்திக் கொள்கின்றனர். சகோதர சகோதரிகளின் இரத்த உறவை வலுப்படுத்தும் வகையிலும் திருமணமாகி புகுந்த வீட்டிற்கு சென்ற பெண்கள் மீண்டும் தங்கள் பிறந்த வீட்டின் உறவை புதுப்பித்துக் கொள்ளும் வகையிலும் ராக்கி கயிற்றை கட்டி இனிப்பு வழங்குகின்றனர். பதிலுக்கு சகோதரர்கள் ஆசி வழங்கி பரிசை வழங்குகின்றனர். இந்நாட்டில் உள்ள அனைவரும் எனது சகோதர சகோதரிகள் என்று பள்ளி பருவங்களில் எடுத்துக்கொள்ளும் உறுதிமொழிக்கு செயல் வடிவம் கொடுப்பதாகவே உள்ளது ரக்ஷா பந்தன். மொழி, உணவு, உடை, கலாச்சாரம், பழக்க வழக்கம் என பல்வேறு வேற்றுமைகளை கொண்டிருந்தாலும் ஒற்றுமையையும் சகோதரத்துவத்தையுமே நாட்டு மக்களுக்கு நம் தேசம் முன்னிறுத்துகிறது. வட இந்தியாவில் பிரசித்தி பெற்ற சிற்றுண்டியான கச்சோரியை சவுகார்பேட்டை பகுதியில் விற்கும் சுனில் தனது தொழில் பற்றியும் ரக்ஷா பந்தன் பண்டிகை பற்றியும் குறிப்பிடுகையில், கச்சோடி கடை, ஜந்தர் மந்தர், தயிர் வடை அண்ட் தயிர் கச்சோடி, இந்த 4 ஐட்டம் இருக்குது நம்ம கடையில். வெரி ஓல்ட் ஷாப், பீப்புள் லைக் இட் வெரி மச். 40 years ஓல்ட் ஷாப். அந்த நார்மலி நம்மளுக்கு என்ன சேல்ஸ் இருக்கும் அது இப்போ பண்டிகை டைமில் நம்மளுக்கு டபுள் சேல்ஸ் ஆகிடுவோம். காரணம்னா எல்லாம் போவாங்க,
ரிலேஷன் சிஸ்டர்ஸ் வீடுக்கு எல்லாம் வருவாங்க போவாங்க. ஸோ அவங்க வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஸ்வீட்ஸ் கூட கொஞ்சம் சேவரைஸ் வச்சுக்கணும், அந்த மாதிரி பண்ணிவிட்டு இந்த பொருள் எடுத்து போவாங்க. நம்ம வீட்டில் கூட சிஸ்டர் வருவாங்க, நம்ம கூட போய் செலிப்ரேட் பண்ணுவாங்க. இங்கே வேலையை முடிச்சுட்டு போயிட்டு அவங்க வெயிட் பண்ணின்னு இருப்பாங்க. போயிட்டு அங்கே நம்மள ராக்கி கட்டிட்டு எல்லாம் ஸ்வீட்ஸு சேவரைஸ் எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு நல்லா சாப்பிட்டுட்டு பசங்க எல்லாம் விளையாடிட்டு கூட இருந்துட்டு ஒரு நாள் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு போயிடுவாங்க. ஃபுல் டே அந்த மாதிரி ஹாப்பினஸ்ஸாக போவோம். சென்னை சவுகார்பேட்டை பகுதியில் இனிப்பு கடை வைத்திருக்கும் பிரகாஷ் இப்பண்டிகையின் சிறப்பு பற்றி கூறுகிறார். உங்க பேர் சார்? பிரகாஷ். இந்த ஷாப் எவ்வளவு வருஷமா இருக்கு? இது 40 இயர்ஸ் ஆயிடுச்சு ஜி. சரி, இங்க என்ன ஸ்பெஷல் ராக்கிக்காக? ராக்கிக்காக இது கேவர் ஸ்பெஷல் ஜி. இது yellow கேவர், ஒயிட் கேவர் அண்ட் மில்க் கேவர். இது மூணு. ஏன் கலர் டிஃபரன்ஸ் இருக்கு? என்ன இது? கலர்னா சில பேர் ஒயிட் கேட்பாங்க, சில பேர் கலர் பிடிக்காது, கொஞ்சம் எலர்ஜி ஏதோ இருக்கும் அதனால. இது பியூர் கீ, இது மைதாவில் பண்ணுறது, இது மில்கில் பண்ணுறது. இதில் கலர் டிஃப்ரென்ஸ் ரெண்டுத்துலேயும். இதெல்லாம் வந்து நார்மல் மில்க் ஸ்வீட் மாதிரி இல்ல. நார்மல் மில்க் ஸ்வீட் வந்து மில்க் ஸ்வீட்னா அது உங்களுக்கு பால்கோவா மாதிரி அது வரும் அந்த மாதிரி. இந்த டைம் தான் ஒன்லி ஃபார் 3 months. இது ராக்கிக்காக 3 months சேல்ஸ். ராக்கிக்கு 10 days அப்புறமா இது கிடைக்காது உங்களுக்கு. அது மாதிரி இதோ சத்து, இதோ அது சேம். இது எதுல பண்ணுங்க? ஒற்றைக்கல்ல வருதுல்ல, ஒற்றைக்கல்ல மாவில் இது ஒற்றைக்கல்ல மாவு, சர்க்கரை, நெய். இதோ இது ஆக்சுவலி லேடிஸ் இது வருதுங்கள இது பார்த்துட்டு நிலா பார்த்துட்டு பண்ணாங்களே, அது அது ஃபெஸ்டிவலுக்கு பிளேட்டில் வச்சுட்டு கர்வா சௌத் மாதிரி. அது தீஜ் வர்த்து வருது. அந்த ஃபெஸ்டிவலுக்கு இந்த உங்க வீட்ல ரக்ஷா பந்தன் எப்படி சொல்லுங்க? எல்லாம் நல்லபடியாக தான் செலிப்ரேட் பண்ணுவோம் மேம். சிஸ்டர் வருவாங்க ஊர்லேருந்து வந்துட்டு இந்த ஸ்வீட்டு எங்களுக்கு கொடுப்பாங்க, ராக்கி கட்டுவாங்களே, நாங்களும் ஏதோ கிஃப்ட்டு எக்ஸ்சேஞ்ச் கிஃப்ட் மாதிரி ஏதோ கொடுப்போம். அந்த மாதிரி அவங்க வருவாங்க, ஊர்லேருந்து வந்துட்டு ராக்கி கட்டுவாங்க, இது ஸ்வீட்டெல்லாம் எடுத்து வருவாங்க. ஆனால் ஸ்பெஷல் இது ஸ்வீட், வேறு இது கோவா ஸ்வீட் அந்த மாதிரி இல்லை, இது மெயின். இதான் பல்வேறு வேறுபாடுகளை கொண்ட நிலப்பரப்பு சேர்ந்து ஒரு நாடாக இருப்பது எப்படி பெருமைக்குரியதோ, அந்த நாட்டில் வேறுபாடுகளை கடந்து சகோதர சகோதரி அன்பை தாங்கி நிற்கும் ரக்ஷா பந்தனும் பெருமைக்குரிய பண்டிகைகளில் ஒன்றாகவே உள்ளது. சகோதரர்கள் இல்லாத குடும்பத்தை சேர்ந்த பெண்கள் தாங்கள் சகோதரர்களாக நினைக்கும் ஆண்களுக்கு ராக்கி கட்டி அன்பை காட்டுவதும், சகோதரிகள் இல்லாத ஆண்கள் அதனை வாஞ்சையோடு ஏற்றுக்கொள்வதும் தூய்மையான அன்பின் வெளிப்பாடு என்றே கூறலாம். ராக்கி கயிறு விற்பனை செய்யும் கடை உரிமையாளர் பேசுகையில், நம்ம நேம் ராகேஷ் குமார். இந்த கடை எவ்வளவு வருஷமா இருக்கு? 3 வருஷம் இங்கே கடை. சீசனல் மட்டும் தான் சேல்ஸா? ஆமாம், இல்லை சீசன் மட்டும் தான் ராக்கி சேல்ஸ் இருக்கு. அப்புறமா பேங்கிள் சேல்ஸ் இருக்கு. நல்லா மூவிங்க, கூட்டமாக இருக்கு. கஸ்டமரை சாப்பிட்றதுக்கு டைம் கிடையாது, கிராக்கி ஃபுல்லாக இருக்கும். இப்போது கஸ்டமர் கம்மியாக வரும் போவோம், நிறைய கஸ்டமர் இருக்கு. ரக்ஷா பந்தன் 10 ரூபாய், 20 ரூபா, 30 ரூபா, 5 ரூபாய் நல்லா இருக்கு. மேக்ஸிமம் எவ்வளவு ரூபாய் வரைக்கும் விப்பீங்க? மேக்ஸிமம் 10 ரூபாயில் ஸ்டார்டிங்கு, 300 ரூபாய், 400, 600 ரூபாயில் இருக்கு, 400 ரூபாயில் இருக்கு. நிறைய வெரைட்டி இருக்கு. கிட்ஸுக்கும் தனியா? பசங்களுக்கு இருக்கு, பசங்களுக்கு பெரிய ஆளுக்கு எல்லாமே இருக்கு. பசங்களுக்கு இது மாதிரி பசங்களுக்கு இருக்கு 30 rupees, இது மாதிரி 20 rupees. லைட்டிங் பேங்க் பசங்களுக்கு லைட்டிங் வரும். இது மாதிரி இருக்க ஃபேன்சி 10, 20, 30 எல்லா ரேட்டில் இருக்கு. இது மாதிரி பசங்களுக்கு. அப்புறமா பெரிய ஆளுக்கு இருக்கு இது மாதிரி 30, 40 இந்த மாதிரி இருக்கு. அம்மா ராக்கி மேன் இந்த மாதிரி தான் ராக்கி, இந்த மாதிரி தான் ராக்கி போடுறோம். இது ஃபேன்சி ராக்கி, இது மேன் இது தான் ராக்கி இருக்கு. அது மாதிரி ஃபேன்சி ராக்கி இந்த மாதிரி இருக்கு. ரக்ஷா பந்தன் அது மாதிரி கிறிஸ்டில் இந்த மாதிரி இருக்கு, இந்த மாதிரி கிறிஸ்டில் இருக்கு. ஓகே சார், ஓகே. உங்க வீட்ல ரக்ஷா பந்தன் எப்படி செலிப்ரேட் பண்ணீங்க? நம்ம வீட்டில் 22 சண்டே தான் அக்கா வரும், கையில் கட்டும் ரக்ஷா பந்தன். அந்த டே எப்படி இருக்கும்? நல்லா இருக்கும், நல்லா இருக்கும். அந்த டைம் ஒரே வருஷம் ஒரு வாட்டி நல்லா இருக்கும். நல்லா மனசில் சாந்தி வரும். சிஸ்டர் வந்து கையில் கட்டிக்க ராக்கி.
எல்லைகளில் குடும்பங்களை மறந்து நாட்டின் பாதுகாப்பிற்காக உயிரை தியாகம் செய்து நிற்கும் ராணுவ வீரர்களுக்கு சகோதரிகள் நாங்கள் இருக்கிறோம் என்று எல்லைப் பகுதிகளைச் சேர்ந்த பெண்கள் ராணுவ வீரர்களுக்கு இனிப்புகளை வழங்கி உபசரித்து ராக்கி கயிற்றை கட்டி ரக்ஷா பந்தனை கொண்டாடி வருகின்றனர். சென்னை சவுகார்பேட்டை பகுதியில் லஸ்ஸி கடை நடத்தி வருபவர் ரக்ஷா பந்தன் பண்டிகை பற்றி நம்மோடு பகிர்ந்து கொள்கையில், ராக்கி பண்டிகை இருக்கு. இது அக்கா இது சொல்லுவாரு, அண்ணா தம்பி, அக்கா தம்பி 2 பேரு நல்லா இது கொண்டாடுவாரு. கேவர் இருக்கும், ராக்கி ஸ்வீட்டு கேவர் இருக்கும், பெரிய கேவர் இருக்கும், ஒன்று ஸ்வீட் மாதிரி இருக்கும், அருமையான கேவர் இருக்கும். இது சாப்பிட்டான்னு நீங்களே சொல்லுங்க, ஆமா நல்லா இருக்கு. இது ராக்கி பண்டிகைன்னா 2 இதில் ராக்கி பண்டிகை இப்போ வரும், இது கணேஷ்ஜி எல்லாம் வரும். சவுகார்பேட்டில் கொண்டாட்டு இருக்கும் ஃபுல்லாக. இது வழியில் சாப்பிட மாட்டான் ரக்ஷாபந்தனுக்கு. இது ஞாயிற்றுக்கிழமை மாதிரி இருக்கும். வீட்டில் தான் போயிட்டு பொண்ணும் இதுதான் சாப்பிடணும். ராக்கி கட்டுவான், இங்கேயே சாப்பாடு சாப்பிட்டு வந்து பேனுக்கு ஆசீர்வாதம் கொடுப்பான். நல்லா இரு தம்பி இருந்தானா, பேன் ஆசீர்வாதம் கொடுக்கும், நீ நல்லா இரு, வருஷம் நல்லா சம்பாதின இரு, நல்லா ஆசீர்வாதம் கொடுக்கும். பெரிய மனுஷன் எப்படி ஆசீர்வாதம் கொடுப்பாரு, நம்ம கால் கூப்பிட்டானா, இது மாதிரி இது. நரகாசுரன் இறந்த நாள் தீபாவளியாக கொண்டாடப்படுகிறது. பயிர்கள் செழித்து வளர காரணமான சூரியன் மற்றும் இயற்கைக்கு நன்றி சொல்லும் விதமாக பொங்கல் பண்டிகை கொண்டாடப்படுகிறது. கல்வி, தொழில் சிறந்து விளங்க ஆயுத பூஜை கொண்டாடப்படுகிறது. பக்த பிரகலாதன் ஹோலிகா எனும் அரக்கியுடன் தீயில் இறங்கி அரக்கியை கொன்று உயிருடன் வந்ததை நினைவு கூறும் விதமாக ஹோலி பண்டிகை கொண்டாடப்படுகிறது. இவ்வாறு பண்டிகைகள் கொண்டாட பல காரணங்கள் சொல்வதைப் போல ரக்ஷா பந்தன் கொண்டாடுவதற்கும் மகாபாரதத்திலிருந்து காரணங்கள் சொல்லப்படுகின்றன. ஒரு தடவை கிருஷ்ண பரமாத்மாவுக்கு வந்துட்டு விரல்ல அடிபட்டிருந்துச்சு. ஸோ திரௌபதி அவங்க என்ன பண்ணாங்க, அவங்களோட சாரியோட கடைசி நுனியை வந்துட்டு கொஞ்சம் கிழிச்சு அவங்களுக்கு கட்டி விட்டாங்க. அதுக்கு வந்துட்டு கிருஷ்ண பரமாத்மா வந்துட்டு அவங்களுக்கு ஒரு சத்தியம் பண்ணாங்க, அவங்க வந்துட்டு எந்த கஷ்டத்தில் இருந்தாலும் அவர் வந்துட்டு அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க, திரௌபதியை. ஸோ இங்கே ஒரு பிரதர் அண்ட் சிஸ்டர் ரிலேஷன்ஷிப் வந்துட்டு இருந்துச்சு. அதனால தான் வந்துட்டு திரௌபதி வந்துட்டு சபையில் இருக்கும்போது கிருஷ்ணர் தான் வந்துட்டு அவரை ஹெல்ப் பண்ணார், ப்ரொடெக்ட் பண்ணார் ஒரு சிஸ்டருக்கு. ஸோ இது வந்துட்டு இருக்கிறதுலே நமக்கு பழைய ஒரு வரலாறு. இது இல்லாமல் முக்கியமான இன்னொரு வரலாறு, அதாவது இந்த ராக்கி அப்படிங்கிற ஒரு கயிறு ரொம்ப முக்கியமானது வந்துட்டு ராணி கர்ணாவதி அப்படின்னு சொல்லிட்டு ராஜ்பூத்தோட ஒரு ராணி. அவரோட கணவர் வந்துட்டு ஒரு போரில் வந்துட்டு இறந்துட்டார். ஸோ அவங்க வந்துட்டு விதவையாக இருந்தாங்க. அவங்களுக்கு வந்துட்டு அவங்க ராஜா வந்துட்டு ராஜா பஹாதூர் ஷாங்கிற ஒருத்தர் குஜராத்லேருந்து அவங்கள ஆக்கிரமிக்க வந்தாங்க அவங்களோட கண்ட்ரியை. ஸோ அவங்க என்ன பண்ணாங்க, அவங்களுக்கு உதவி வேணுங்கிறதுக்காக ஹுமாயூன், ஸோ டெல்லி சுல்தானேட்டில் இருக்கிற ராஜா ஹுமாயூன் வந்துட்டு அவங்கக்கிட்ட ராக்கிங்கிற ஒரு கயிறை அமுச்சிட்டு, இது வந்துட்டு ஒரு சிஸ்டராக ஒரு பிரதருக்கு நான் தர ஒரு கயிறு, நீங்கள் என்னை வந்துட்டு ப்ரொடெக்ட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அனுப்பிச்சிருந்தாங்க. அதனால தான் வந்துட்டு ஹுமாயூன் வந்துட்டு ராணி கர்ணாவதிக்கு வந்துட்டு ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக போரில் கலந்துட்டாங்க இந்த வந்துட்டு ராக்கிங்கிற கயிறை கட்டிட்டு. ஸோ இது ரொம்ப முக்கியமான ஸ்டோரிங்க. ரக்ஷா பந்தன் பண்டிகையை சிறப்பாக கொண்டாடிய சென்னை சவுகார்பேட்டையை சேர்ந்த பரத்குமார் தவே குடும்பத்தினரின் கலந்துரையாடல். எங்களில் எப்படின்னா, சிஸ்டர் வந்துட்டு பிரதர்கிட்ட வந்துட்டு இந்த ராக்கிங்கிற கயிறு கட்டுவாங்க. ரக்ஷா பந்தன் அப்படின்னு இதை கூப்பிடுறோம். இதோட அர்த்தம் வந்துட்டு ரக்ஷானா ப்ரொடெக்ஷன், பந்தன்னா வந்துட்டு ஒரு பாண்டு. ஸோ ஒரு பாண்ட் ஆஃப் ப்ரொடெக்ஷன்னு சொல்கிறோம். அவங்க வந்துட்டு எங்களுக்கு ராக்கி கட்டுவாங்க. அதாவது பிரதர், நீங்கள் வந்துட்டு எப்போவுமே எங்களை ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் நீடோடி வாழணும், நீ எப்போவுமே எங்களை ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் நாங்கள் அதை ராக்கி கட்டிப்போம். அவங்களுக்கு ஏதாச்சும் உதவினா நாங்கள் பண்ணுவோம் பிரதராக. இது வந்துட்டு சொந்த அக்காவோ தங்கச்சியோ தான் கட்டணும்னு இல்லை. யாரையோ வந்துட்டு சிஸ்டரோ பிரதரோ நினைக்கிறாங்களோ அவங்க வந்துட்டு ரக்ஷாபந்தனை செலிப்ரேட் பண்ணலாம்.
சரிங்களா. ஸோ இதுக்கு வந்துட்டு மாடர்ன் டைமில் பார்த்தீங்கன்னா நாங்கள் கைமாறா வந்துட்டு எங்கள் சிஸ்டருக்கு வந்துட்டு ஒரு அன்பளிப்பு gift மாதிரி தருவோம், அவங்க ராக்கி கட்டினது. ஸோ எனக்கு வந்துட்டு இப்போது 28 வயசு ஆகுதுங்க. நான் சின்ன வயசுலேருந்து எனக்கு ஞாபகம் இருக்கிற வரைக்கும் இவங்க என்னோட ஓன் சிஸ்டரு. ஒரு 27 வருஷமாக வந்துட்டு ரக்ஷாபந்தன் நாங்கள் ஒன்றா செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்கோம். ஒரு 22 வருஷமாக, லாஸ்ட் 5 இயர்ஸாக, அவங்களுக்கு 6 இயர்ஸாக, அவங்க கல்யாணம் ஆனதுலேருந்து அவங்க வந்துட்டு எப்போவுமே ரக்ஷாபந்தன் வரும்போது வீட்டுக்கு வருவாங்க. இன்னைக்கு வந்துட்டு சண்டே டைமில் ரக்ஷாபந்தன் இருக்குது. மற்ற டைமில் வீக் டேயில் இருந்தாலும் மோஸ்ட்லி நாங்கள் மார்னிங் வந்துட்டு பிளான் பண்ணிவிடுவோம். ஏர்லி மார்னிங் ஆஃபீஸ் ஹவர்ஸ்க்கு முன்னாடியே 8 மணிக்கும் அந்த மாதிரி மீட் பண்ணி ரக்ஷாபந்தன் செலிப்ரேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்துட்டு ஆஃபீஸ் போவோம். எங்களுக்கு இது ரொம்ப முக்கியமான ஃபெஸ்டிவல். ஸோ நிறைய பேர் வந்துட்டு பிரதர்ஸ் வந்துட்டு இந்த ஃபெஸ்டிவலில் ரொம்ப கவலைப்படுவாங்க. எப்போவுமே ஒரு மாதம் முன்னாடியே பணம் எல்லாம் சேர்த்து வச்சுருவாங்க. ஏன்னா நிறைய சிஸ்டர்ஸ்க்கு gift வாங்கணும். அண்டு நிறைய சிஸ்டர் ராக்கி கட்ட வருவாங்க, எல்லாருக்கும் gift வாங்கணும், எங்கள் பாக்கெட் மணி ஃபுல்லாக காலி ஆகிடும். இது கவலைப்பட்டுட்டு நாங்கள் இருப்போம். அதனால் வந்துட்டு நாங்களும் கொஞ்சம் பந்தா பண்ணுவோம். இந்த வருஷத்தில் ஒரு நாள் எங்களுக்கு கிடைக்கும்னால ஜென்ரலி அவங்க ராக்கி கட்ட வரும்போதெல்லாம் நாங்கள் கட்ட விட மாட்டோம், கை எடுத்துருவோம், ரொம்ப பந்தா பண்ணுவோம். இங்கு அன்பை வெளிப்படுத்துவதன் சாட்சியாக சகோதரர்களின் கைகளில் சகோதரிகள் வண்ண கயிற்றை கட்டுகின்றனர். இது இந்த பண்டிகையின் முக்கிய அம்சமாக கருதப்படுகிறது. சகோதரர்கள் அன்பை பகிர்ந்து கொள்வதற்கும் சகோதரிகளின் இன்னல்களில் பங்கெடுத்து அவர்களுக்கு பலம் சேர்ப்பதற்கும் கைகளில் கட்டப்படும் கயிறு சாட்சியாக அமைகிறது. வணக்கம் எல்லாருக்கும். ஹீ இஸ் மை யங்கர் பிரதர், இவன் தம்பி. அண்ட் இவன் சொன்ன மாதிரி 27 வருஷமாக நாங்கள் ராக்கி கட்டிகிட்ருக்கோம். அண்ட் ஃப்ரம் பாஸ்ட் 6 இயர்ஸ் நான் என் இன்லாஸ் வீட்டிலேருந்து வருவேன் ராக்கி கட்டுறதுக்கு. தட் வுட் பி அ டிஃப்ரெண்ட் சினாரியோ ஃபார் அஸ். எஸ், அஃப்கோர்ஸ் இவன் பாக்கெட் மணி காலி ஆகிடும் எவ்ரி இயர், இவன் நிறைய கிஃப்ட்ஸ் வாங்கணும். பட் திஸ் இஸ் த ஒன்லி ஃபெஸ்டிவல் ஃபார் ஆல் த சிஸ்டர்ஸ் என்டையர் இந்தியாவிலே ஆர் எனிவேர் இன் த கார்னர் ஆஃப் த வேர்ல்ட் வேர் எவர் இண்டியன்ஸ் ஆர் ஸ்டேயிங். This is the only festival where sister and brother oda love and affection காமிக்கிறாங்க. Sister and brother, it is a unique and pure relationship. இந்த ஒரு நாளில் தான் அது தெரியும் எல்லாருக்கும். And this is the one day where sisters blow with happiness because they used to get lots of gifts and love from their brother. And yes, of course, I'm very happy with my younger brother. He is one of the naughtiest brother. Every year, 27 years le, not even a single year it has been that நான் பீஸ்ஃபுல்லி ராக்கி கட்டியிருக்கேன். பீஸ்ஃபுல்லி நான் இது வரைக்கும் ராக்கி கட்டவே இல்லை. யூனோ, ஜஸ்ட் இந்த ஒரு தம்பி என்னை ராக்கி கட்டுறதுக்கு இட் டேக்ஸ் 2 to 3 hours ஃபார் மீ. வெரி ஹார்ட் டைம். எல்லோரும் ஒரு ஃபுல் பிரதர் அண்ட் சிஸ்டர் கேங் சேர்ந்துட்டு தே யூஸ் டு கேட்ச் ஹிம் லைக் எனி திங். அதுக்கப்புறம் தான் அவன் எனக்கு ராக்கி கட்ட விடுவான். ஸோ டெஃபினெட்லி ஐ டிசர்வ் அ கிஃப்ட். இவ்வளோ யூனோ டைம் இது பண்ணதுக்கப்புறம் ஐ டெஃபினெட்லி டிசர்வ் அ கிஃப்ட். அண்ட் I love him a lot. He is my dear one. He is the only brother I have, and I love him a lot. So this is the only festival where I can share happiness with him. So thank you guys, and I wish all the brothers and sisters this Raksha Bandhan a very very happy Rakhi. And you know, from COVID time la nariya per last year kattame vittinga, nariya per they have been distanced from their brothers and sisters. I can understand the problems of every you know, Indians, whatever they have faced. So this year God has given us a good time again. So happy Rakhi to all the brothers and sisters, and may this Rakhi blow and join us to you.
I'm Jayant. Then she is my sister, Deepthi, and we are celebrating today Raksha Bandhan. And நம்மளோட Raksha Bandhanல she used to tie me Rakhi. So she has tied me the Rakhi, this one, and we are celebrating it. And so this festival is for brothers and sisters bonding, and I have around 11 sisters. So they used to take their time and they used to visit our house and put me Rakhi, and so that full day it will go. So ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். அண்ட் சேம் வே we have to spend a lot from our pocket. So we used to save the money for that day, and we enjoy a lot. So I wish all brothers and sisters happy Raksha Bandhan, and be safe, wear a mask, and be happy. ஹாப்பி ரக்ஷா பந்தன். கல்யாணத்துக்கு முன்னாடி நான் ரக்ஷா பந்தன் செலிப்ரேட் பண்ணதில்லை, ஏன்னா எங்கள் சைடில் அந்த மாதிரி பண்ண மாட்டோம். ஆஃப்டர் மேரேஜ் எனக்கு இது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. ஏன்னா வந்து ஃபஸ்ட் டைம் என்னோடய சிஸ்டர்-இன்-லா வந்தாங்க, அவங்க வந்து அவங்க பிரதருக்கு ராக்கி கட்டினாங்க, எனக்கும் ராக்கி கட்டினாங்க. அப்போ தான் எனக்கு தெரிஞ்சது சிஸ்டர்-இன்-லாக்கு கூட கட்டலாம், ஐ மீன் அது வந்து ஒரு பாண்ட் இருக்குது அப்படின்ட்டு ரக்ஷா பந்தனில். அதுக்கப்புறம் தான் நானும் வந்து என்னோடய தம்பிக்கு நான் கட்ட ஆரம்பித்தேன். என் வீட்டுக்கு போயிட்டு என் தம்பிக்கு அவன் கூட அவ்வளோ அதை வந்து இம்பார்ட்டண்ட்டாக எடுத்துப்பான்னு அப்போ தான் எனக்கு தெரிஞ்சுது. ஆல்மோஸ்ட் ஒரு 3 மந்த்ஸாக நான் கட்டின ராக்கியை வந்து வச்சுட்டு இருந்தான். அவ்வளோ சர்ப்ரைசிங்காக இருந்தது எனக்கு. அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக வந்து என்னோடய ரிலேஷன்ஷிப் அவங்க கூட வந்து அவங்கள இம்பார்ட்டண்ட்டாக கன்சிடர் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. இது வந்து நிறைய எங்களோட மெமரிஸ் நாங்கள் த்ரூ லைஃப் ஷேர் பண்ணதெல்லாம் வந்து எனக்கு வந்து ஞாபகம் வருது அந்த டேயில் ஸ்பெசிஃபிக்காக. கிஃப்ட் வந்து ஒரு கெஸ்டர் தான், அது கொடுக்கணுன்னு அவசியம் இல்லை. ஆனாலும் அவங்க எப்படி நம்ம மேலே வச்சுருக்க பாசத்தை அவங்க காமிக்கிறாங்க, அதனால தான் அந்த கிஃப்டே வந்து நாங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறோம். ஸோ எல்லோரும் இங்கே வந்து பார்த்துட்ருக்கவங்க வந்து கண்டிப்பாக இன்றைக்கி வந்து நல்லா செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருப்பீங்க. ஹாவ் அ சேஃப் அண்ட் ஹாப்பி ரக்ஷா பந்தன். சகோதரி வந்து அவங்க சகோதரருக்கு வந்து ராக்கி கட்டுவாங்க, அவங்க நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு ஆண்டவங்கிட்ட வேண்டிப்பாங்க. அதே மாதிரியே வந்து என் அக்கா வந்து ஊரில் இருக்காங்க, குஜராத்தில் இருக்காங்க, அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, அங்கே வந்து போஸ்ட்லேருந்து எனக்கு அங்கேருந்து அனுப்புவாங்க ராக்கி, அங்கே பை போஸ்ட் எனக்கு வரும் ராக்கி. அதே மாதிரி தங்கச்சி ஊரில் இருந்தால் தங்கச்சி ஊர்லேருந்து அனுப்புவாங்க, அங்கே அனுப்பிச்சிட்டு எனக்கு வந்து ஒரு லெட்டர் அனுப்புவாங்க. இந்த மாதிரி இங்கே ராக்கி வந்து எங்கள் யாருக்கு வச்சுட்டு அக்கா தங்கச்சி வச்சு இங்கே கட்டி விடுங்க, எங்களுக்கு நல்லா ஆசீர்வாதம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுவாங்க. அந்த மாதிரிலாம் இருக்கும் வைக்கலாம். அவங்க வந்து அவங்க பாசத்துக்கு அளவே கிடையாது, அக்கா தங்கச்சியோட பாசத்துக்கு அளவே கிடையாது. அவங்க வந்து அண்ணன் தம்பிக்கு எப்படி நல்லபடியாக இது பண்ணணுமோ அந்த மாதிரி எவ்வளோ பிளெஸ்ஸிங் பண்ணுமோ அந்த மாதிரி பிளெஸ்ஸிங் பண்ணிட்டு நாங்கள் கும்பிடுறதோட சாமியோட அவங்க வந்து நாங்கள் 364 days கும்பிடுவோம். ஆனால் அவங்க வந்து ஒரே நாளில் வந்து எங்களை பற்றி நிறைய கும்பிடுவாங்க. என் தம்பி நல்லா இருக்கணும், எங்கள் அண்ணா நல்லா இருக்கணும், அந்த மாதிரி. ஸோ அந்த பிளெஸ்ஸிங் அந்த ஒரு நாள் பிளெஸ்ஸிங் மட்டும் வந்து நாங்கள் 364 days வந்து நல்லாயிருப்போம். 365 days அவங்களே வந்து டைரெக்டாக வந்து ஆசீர்வாதம் கொடுத்துருவாங்க. அதே மாதிரி தங்கச்சிக்கு வந்து நாங்களும் ஆசீர்வாதம் கொடுப்போம் அந்த மாதிரி. முன்பு சுத்தமான மஞ்சள் கொண்டு பட்டு நூல்களைக் கொண்டு தயாரித்த ராக்கி கயிறுகளை கட்டி வந்தனர். ஆனால் காலப்போக்கில் அவை புது புது வடிவங்களை பெற்றன. இக்கால ரசனைக்கு ஏற்ப புதிய வடிவங்களிலும் வண்ணங்களிலும் ராக்கி கயிறு செய்யப்பட்டு கடைகளில் விற்பனை செய்யப்படுகிறது. தங்கம், வெள்ளி, பட்டு இழைகள் கொண்டும் ராக்கி கயிறுகள் செய்யப்படுகின்றன. ரக்ஷா பந்தனுக்கும் தீபாவளி பண்டிகை போன்று ஏராளமான பலகாரங்கள், இனிப்புகள் செய்யப்படுகின்றன. அண்ணன், தங்கை, அக்கா தம்பி பாசத்தை வெளிப்படுத்தும் வகையில் அவர்களுக்கு பிடித்தமான இனிப்புகளை பரிசாக வழங்கி அன்பை வெளிப்படுத்துகின்றனர். இந்துக்கள் பண்டிகை என்பதை தாண்டி சகோதரத்துவத்தை பேணும் அனைத்து மதத்தினருமே ரக்ஷா பந்தனை அதன் பாரம்பரியம் மாறாமல் கொண்டாடவே செய்கின்றனர். மதம், இனம், மொழி, நிறம், ஜாதி என சமுதாயத்தின் தேவையற்ற ஏற்றத்தாழ்வுகள் சகோதரத்துவத்தின் அன்பில் அழிந்து போகட்டும். மனிதர்களை இன்னும் மனித தன்மையுடன் வைத்துக் கொள்வதற்கு இது போன்ற பண்டிகைகளும் அவ்வப்போது துணை புரிகின்றன என்றால் அது மிகையல்ல.
ரக்ஷாபந்தன் நல்வாழ்த்துக்கள்.